அறிவோம் தெளிவோம். கேள்வி: தொழுகையின் போது மனதில் ஏற்படும் குழப்பங்களுக்கு என்ன செய்வது? பதில்: தொழுகையில் உலக எண்ணங்கள் தோன்றுவது ஷைத்தானின் செயலாகும். உள்ளச்சத்தோடு இறைவனை மட்டும் நினைத்து தொழும்போது ஷைத்தானின் ஊசலாட்டத்திலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். இப்படியான எண்ணங்கள் தோன்றுவது மனித இயல்புதான். எனினும் சுதாரித்து மீண்டும் நிலைக்கு வந்துவிட வேண்டும். அப்படியே உலகை மறந்து தொழுவது என்பது இயலாத விஷயம். இதற்கு உதாரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும்போது குழந்தையின் அழுகுரல் கேட்டு தொழுகையை சுருக்கி உள்ளார்கள். இதிலிருந்து அனைத்து புலன்களும் அடக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளலாம். மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றினாலும், காதால் எதை கேட்டாலும் எதையும் பொருட்படுத்தாமல் தொழுகையில் மிக மிக கவனமாக இருப்பது அவசியம். மனக்குழப்பத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கோரி தொழுகைக்கு தயாராக வேண்டும். ஒரு மதிப்பிற்குரியவரை பார்க்க நேரிட்டால் எவ்வளவு மரியாதையாக கவனம் சிதறாது பேசுகிறோம். உலகிலுள்ள ஒரு மனிதருக்கே இப்படியெனில் அல்லாஹ்வை சந்தித்து பேசுகிறோம் எனில் எவ்வளவு மனதை தயார் செய்ய வேண்டும்? நாம் தொழும்போது யாராவது நம் அருகில் நின்று கவனித்தாலே நாம் சற்று கூடுதல் கவனமாக தொழுவோம் இல்லையா? இந்த உலகத்தையே படைத்த அல்லாஹ் தஆலா கவனிக்கிறானெனில் எத்தனை கவனம் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தொழுகையில் குழப்பம் ஏற்பட்டால் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்டு ஆரம்பிக்க வேண்டும். தொழுகையில் ஓதப்படும் சூறாக்களுக்கும் துஆக்களுக்கும் ஓதும் போது உள் மனதில் அதன் அர்த்தத்தை நினைத்து கொண்டே பொருளை உணர்ந்து ஓதினால் குழப்பங்களிலிருந்து தப்பிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.